அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த பதிவு புதிதாக உபதேசம் வாங்குறவங்களுக்கு இந்த சாப்பாடு கம்மி பண்ணிட்டு ஜபம் எப்படி பண்ணலாம், ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு மாமிசம்லாம் ஒரு பெரிய தடையா, ஏன் அதை சாப்பிட்டுக்கிட்டே யோகம் பண்ணக்கூடாதான்ற கேள்வியெல்லாம் ஒரு சராசரியான மக்கள்கிட்ட எழுப்புது. அவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வரவும் நாட்டம் இருக்குது, அதே நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை விடவும் அவங்களுக்கு மனசு இல்லை. அவர்களுக்கான பதிவம் தான் இது. அதனால் முதல்ல இந்த மாமிசம் சாப்பிட்டுட்டு பயிற்சி பண்ணுறவங்களுடைய விஷயத்தை பார்ப்போம். இந்த பதிவுகள்லாம் நம்ம யாருக்காக போடுறோன்னா, புதிதாக உபதேசம் வாங்குபவர்களுக்கு அல்லது வாங்க போகிறவங்களுக்கு தான் நம்ம பதிவுகள் பெருசாக உதவும். அனுபவஸ்தர்களுக்கு உதவாது. அதனால் அனுபவம் வாய்ந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கோங்க. இந்த பதிவுகள்லாம் புதிதாக வரவங்களுக்கு தான். இந்த மாமிசம் சாப்பிட்றவங்க கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டுடுச்சு, ரத்தம் ரொம்ப செலவாயிடுச்சு, உங்களுக்கு ரத்தம் ஏற்றி ஆகணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா ரத்தமும் உங்கள் உடலில் செட் ஆகிடுதா? அப்போ உங்கள் குரூப் ரத்தம் என்னவோ, ஒரு ஏ பாசிட்டிவ்னா ஒரு ஏ பாசிட்டிவ் உள்ள ஒருத்தர் தான் உங்களுக்கு ரத்தம் கொடுக்க முடியும். அந்த ரத்தத்தை தான் ஏற்ற முடியும். அதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப வலுவாக ரத்தங்களை ஏற்றி வச்சுருப்பீங்க. ஏன்னா மாமிசம் தான் உடலுக்கு வலுவாச்சு, அதனால் அப்படி ஏற்றி வச்சுருப்பீங்க. கொடுக்குற ஒரு மாமிசம் சாப்பிடாம ரத்தம் கொடுத்தாருன்னா அது பொருந்துமா? அது இன்ன வரைக்கும் யாராவது டாக்டர்ஸ் செக் பண்ணி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது ஒரு மனிதனோட ரத்தமே இன்னொரு மனிதனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதாவது அந்தந்த குரூப்பு மாறி போனால் நமக்கு பல நோய்களையும் பல விஷயங்களையும் ஏற்படுத்திடுது, ரத்தம் குரூப்பை மாற்றி ஏற்றினா. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம் உடலில் ஒரு பன்னியோட செதை, அதாவது மாமிசம், ஒரு நாயோட மாமிசம் அல்லது மாடோடது அல்லது மீனுது அல்லது கோழிது அல்லது வாத்துது அல்லது ஆடுது இப்படின்னு சொல்லி பலவித மாமிச செதைகளை உள்ளே போடுறது. இது எப்படி செட் ஆகிக்குது இந்த மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு? இப்போ ஒரு இருதய ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒருத்தருக்கு மாற்று இருதயம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டங்கள் வரும்போது இந்த மாற்று இருதயத்தை என்ன பண்ணுவாங்க? சில பேர் அதை ஒருவர் உடல்லேருந்து எடுத்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சு அதில் எந்த கிருமிகளும் அண்டாமல் கொண்டு போய் அந்த இன்னொரு நபருக்கு அந்த இருதயத்தை பொருத்துவாங்க. அவங்க ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அந்த இருதயத்தை வெளியே வச்சுட்டு மாற்றினா என்ன ஆகும்? அப்போ அந்த டாக்டர் அதுக்கு எவ்வளோ ஒரு சேஃப்டி கொடுத்து அதை கொண்டு போய் வச்சு மாற்றுறாங்க. ரத்தமும் அப்படிதான். ஆனால் நீங்கள் காலையில் ஒருத்தன் ஒரு ஆடை உரித்து தொங்க விட்டுறான், அது மதியம் வரைக்கும் வியாபாரம் ஆகலை, சாயந்தரம் வரைக்கும் கூட வியாபாரம் ஆகலை. நீங்கள் சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு போகிறீங்க, சரி ஒரு கிலோ கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. அதில் எவ்வளோ கிருமிகள் ஏறி இருக்கும், எவ்வளோ பாக்டீரியா ஏறி இருக்கும். ஏன்னா இந்த இருதயத்தை வெளியே வைக்காதனுடைய காரணமே இந்த மாதிரி நச்சு பொருட்கள் உள்ளே ஏறிடும்ன்றதுனால தானே. அப்போ இந்த மாதிரி ஒரு மாமிச சதையில் எவ்வளோ ஏறி இருக்கும், அதெல்லாம் ஏன் உங்களை ஒன்றுமே பண்ணலை? சரி, அதை நாங்கள் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? அப்படியே சாப்பிட்றது இல்லையே, அதை நல்லா கழுவி அதை மஞ்சத்தூள் அது இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய கிருமி நாசினிகளெல்லாம் அழிச்சு தானே நாங்கள் நல்லா சுக்காவாக வறுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு. அப்படியேப்பட்ட பொருள் எப்படி உங்களுக்கு சத்து தருது? ஒரு கிருமியை அழிக்கக்கூடியது, ஒரு பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த செதையில் எங்கே உயிராற்றல் இருக்க போகுது? அது எப்படி உங்களுக்கு சத்து தருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ சத்து தரா மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா எல்லா பாக்டீரியாவும் உள்ளே போய் தான் ஆகும். அது இல்லாமல் சமைச்சிங்கன்னா ஒரு சத்தம் இருக்க போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு ஆசைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் தான் அது. ஆனால் போலியாக ஒரு வதந்தியை கலப்பிட்டு இருக்கீங்க, அது எனக்கு சத்து தருது அப்படின்னு சொல்லி. அது சத்தெல்லாம் தரல, அது சக்கை.
அது உடல்ல ஒரு இடம் பிடிச்சி உக்காந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது நேரம் வரும்போது அதோடைய வேலையை காட்டும். இந்த மாமிசம் சாப்பிட்டுட்டு ஆன்மீகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போதனை பண்ணக்கூடிய போத குருவும் இங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க சங்கதி எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்துட்டான், அவனுக்கு வாதாட ஒரு வக்கீல், கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல். இப்ப இந்த 2 பேருடைய வாதங்கள்ல யார் வாதம் சிறந்ததோ அதுக்கு தான் ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட் தரப்போறாரு. அப்ப கொலை பண்ணவனுக்கு கொலை பண்ணலன்னு வாதாடுறவனுடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது வாதம் வந்து பெருசா இருந்துச்சு, ரொம்ப வாத திறமையில அவர் வந்து அவன் பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை விடுதலை பண்ணிடுவாங்க. அப்ப கொலை பண்ணவனுக்கு தெரியும் நம்ம கொலை பண்ணோம், ஆனா நம்மளால திறமையா வாதாடி நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த வக்கீல் என்ன பண்ணாருன்னா, அவரோட சுய லாபத்துக்கு, அவரோட தொழிலுக்கு அவரோட திறமையை காமிச்சிருக்காரு. திறமையை காமிச்சு ஒரு அயோக்கியனை வெளியே கொண்டு வந்துட்டார். இது போலதானே மாமிசம் சாப்பிட்ற போதகர்கள் அவர்களுடைய வாதத்தினால உங்களை கட்டி போட்டு வச்சு இந்த நல் விஷயங்களை, இந்த மாமிசம் சாப்பிட்டா அது நல்ல விஷயம், மற்றவன் வந்து அப்படி சொல்றான் இப்படி சொல்றான்னு வாதாடி உங்களுக்கு ஒரு 50% இருக்கும், அதை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இன்னும் பூஸ்ட் ஆகிடும். ஓ, இவர் நல்லா சொல்றாரு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த லைனுக்கு ஓடிடுவேன். அது அவன் சுயநலத்துக்கு அவன் பண்றது. நான் ஒன்று கேட்குறேன், வள்ளலார்னு ஒரு மகான் இருந்தார், எல்லாம் பார்த்துருக்காங்க அவர் வாழ்ந்த காலத்தில். புத்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரையும் பார்த்துருக்காரு. ஆதிசங்கரன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார்னு ஒரு பெரியவர் இருந்திருக்காரு, மகா பெரியவர். இவங்கெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உனக்கு போதனை பண்றவனும் அவர்களையும் சிறந்தவர் யாரு? அப்ப இவனுடைய போதனை என்ன? திறமை, வாத திறமை. ஆனா நியாயமா? நியாயமா இருந்தா அதை அவங்களே சொல்லிட்டு போயிருப்பாங்களே சாப்பிட சொல்லி. அப்ப அவங்க எல்லாம் ஏன் மறுத்தாங்க? இவர் மட்டும் வாதத்துல அதை வந்து பெருசா பேசி உங்களை வந்து மயக்கி வச்சிருக்காரு, இது எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், ஒரு ஸ்கூல் போறீங்க, அங்கே ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு ஸ்கூலோட சட்டம்னா நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போகணும் கல்வி கற்றுக்கணும்னா. அந்த மாதிரி ஆன்மீக பயிலணும், தவத்தில் முன்னேறணும், யோகத்தில் முன்னேறணும், தவ நம்ம கை கூடணும்னா இந்த பொருட்களை விடணும்னு தான் மகா பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்படி விட்டால் தான் அது வந்து சரியாக வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் தவத்தில் முன்னேறி போகலாம், இந்த மாதிரி சாப்பிட்றவங்களாம் முன்னேறி போகக்கூடாதுன்னா. அப்போ ஸ்கூலோட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். யூனிஃபார்ம் போட மாட்டேன் ஆனால் நான் படிப்பேன்னு வந்து ஒட்டாரம் பண்ணால் அது எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்கும்? அதனால தவத்துக்கு வரணும்னா இந்த பொருள்களை, அதாவது இது போல் ஆசை இருக்கிற நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடித்து தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கலேன். எதுக்கு 2 கெட்டனா வந்து இந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் அதையும் வந்து ஒரு மனம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வேலையை ஏன் செய்யணும்? அதனால ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒழுக்கமும் சொல் பேச்சு கேட்கறதும் மன அடக்கமும் தன்னடக்கமும் உள்ள ஒருத்தரால தான் ஆன்மீகத்தில் வந்து பயணிக்க முடியும். எதிர்மறையான கேள்விகளை கேட்டுக்கிட்டு எதெல்லாம் நியாயப்படுத்தணுமோ அதெல்லாம் நியாயப்படுத்திட்டு ஆன்மீகத்தில் போனால் இருப்போமே தவிர அங்கே எந்த வித முன்னேற்றமும் இருக்காது. இப்போ மாமிசம் சாப்பிட்டுட்டு பயிற்சி பண்ணலான்ற ஒரு போதகர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய இறுதி காலங்களில் தான் அவங்கள போய் பார்க்கணும். இப்போ ஆரோக்கியமாக இருப்பாங்க, இப்போ துட்டு பார்த்துருப்பாங்க, அதனால ஆரோக்கியமாக இருப்பாங்க. இறுதி காலகட்டங்கள் தான் அவங்களுக்கு பதில் சொல்லும். அப்போ தான் அவங்களை நம்பி ஓடினவங்க சுதாரிப்பாங்க. அப்போ சுதாரித்து வரும்போது இங்கே பாதை இருக்குமா இடம் இருக்குமான்றது தெரியாது. சரி, அதை விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு உபதேசம் வாங்கி தவம் பண்ணுறவங்க சாப்பிட்டுட்டு தவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா தவம் என்பது நம் சுவாசங்களை உள்ள அடக்கி உள்ள செல்ற ஒரு விஷயம். அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு போக்குவரத்துக்கான இடம் கட்டாயம் தேவைப்படும். ரெண்டாவது, உள்ள போக உள்ள போக உள்ள போக எல்லா உறுப்புகளும்
ரொம்ப திடமடைய ஆரம்பிக்கும். எப்படி திடமடைய ஆரம்பிக்கும் போது நாம் வெளியே இருந்து ஒரு உணவை போட்டோம்னா அது இன்னமும் அழுத்தம் பெருகி தான் போகும். அழுத்தம் பெருகி போகும்போது நமக்கு மனம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தவத்தை நோக்கி ஓடாது. அது எப்படியாவது வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே போகிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணும். இப்போ வயிறு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களால தவம் பண்ண முடியாது. கால் கையில் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அவங்களால தவம் பண்ண முடியாது. 3 வேளை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் தவம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தவம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியான தவம் தான். சாமி வந்து சாப்பிட்டுட்டு ஜபம் பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்லுவாங்க. சாமி வந்து சாத்வீகம், ராஜசம், தாமசம் சொல்லி 3 குணங்களை வச்சிருக்காரு. அப்போ இந்த ராஜசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு நடுநிலையானது. தாமசம் என்பது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு குணம். அப்போ சாத்விகம் என்ப ஒரு குணம் தான் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு குணம். ஆனால் சாமி வந்து சாப்பாடை அன்ன ராஜான்னு தான் சொல்றாரு. அப்போ அதுக்கு 2வது ஸ்தானம் தான் சாமி கொடுத்துருக்காரு. இந்த 2வது ஸ்தானத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு சாமி சொன்னதை சொல்லி 2வது இடத்துலயே இருந்தோம்னா காலங்கள் தான் விரயமாகும். சரி, நம்ம எப்படி தவம் பண்ணலாம், என்ன மாதிரி தவம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பழைய மகான்கள் சொன்ன விஷயங்கள் தான். 1/2 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு கேப்பு, இல்லைன்னா 3 வேளையில் 1 வேளை சாப்பாடு தான் தவத்துக்கு உகந்தது. வெளியே வேலைலாம் செய்கிறோம், 1 வேளை சாப்பாடுன்னா அப்போ தவங்கள் கம்மியாக தான் ஆகும். நல்ல தவவாதிகளுக்கு 1 வேளை சாப்பாடே பெரிய விஷயம். 1 வேளை சாப்பிட்றதே வந்து அவங்களால தவம் பண்ணுறதுக்கு சரியாக முடியாது. நாள் பட அந்த உணவும் கட்டாயிடும். சரி, எளிமையாக செரிக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு தவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பசிச்சுதுன்னா நம்ம சாப்பிட்லாம். பசி வந்தால் அதை தடுத்துட்டு அதை போக்கிட்டெல்லாம் தவம் பண்ணக்கூடாது. பசி வந்தால் அதுக்கு பசிக்காக ஏதாவது கஞ்சோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பசியை தீர்த்துட்டு தவம் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பசியாக இருந்தாலும் தவம் ஓடாது, ரொம்ப வயிறை நிரப்பிட்டாலும் தவம் ஓடாது. அப்போ உடல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உணவு போடணும். உணவில் எந்த உணவு சிறந்தது? தானிய உணவு சிறந்ததா, காய்கறி சிறந்ததா, பழங்கள் சிறந்ததா, இல்லை இந்த போல் கஞ்சிகள் சிறந்ததா அப்படின்னு கேட்டால் உணவுகளில் எதுவுமே சிறந்தது கிடையாது. ஏன்னா எல்லாம் உள்ளே போய் வயிற்றை அடைக்கிற ஒரு பொருள் தான். 3 மணி நேரம் அடைச்சி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஜீரணம் ஆகி வெளியே வரும். அதையும் கரெக்டாக வெளியே ஏற்றினோம்னா பரவாயில்ல, வெளியே ஏற்றலைன்னா அது ஒரு சிக்கல். அதனால் எந்த வகை உணவாக இருந்தாலும் தவத்துக்கு தடை தான். ஆனால் பசிக்கும் போது ஏதாவது ஒன்று போடணும் போது அப்போ எது எளிமையான உணவோ, எது சீக்கிரம் ஜீரணத்துக்குரிய உணவோ, சில பேருக்கு கஞ்சி பிடிக்குன்னா சாப்பிட்டுக்கோங்க, இல்லை சில பேருக்கு பருப்பு சாதம் பிடிக்குன்னா சாப்பிட்டுக்கோங்க. உணவில் எந்த வகை சத்தும் கிடையாது. உணவுலையோ மாமிசங்கள்லையோ எதுலேயுமே எந்த தண்ணிலையா சத்து இருக்குது, உணவில் எந்த வகை சத்தும் கிடையாது. சத்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு குருவி அரிசி சாப்பிடுது, நெல் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே சாப்பிடுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை கொண்டு வந்து வேக வச்சு அதோட தன்மை அத்தனையும் மாற்றி, அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறார், 10 முறையாவது வடிக்கணும் அந்த தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 10 முறை வடித்து அதுக்கப்புறம் அந்த சாதத்தை சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அதில் அவ்வளோ கஞ்சித்தன்மை இருக்குது. சரி, அந்த குருவி 1 2 சாப்பிட்டுட்டு எப்படி உயிர் வாழுதா, அது அழகாக 1 2 3 எடுத்துக்குது, அதுக்கு தேவையான அளவுக்கு அது இருக்குது. அதை வேக வச்சிட்டோம்னா அது வேற ஒரு பதத்துக்கு போயிடுது. இதில் வந்து இந்த வியாபாரிகள் பண்ணது தான் புழுங்கலரிசி. புழுங்கலரிசிக்கும் பச்சரிசிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், பச்சரிசி என்பது ஒரு நெல்லை இயற்கையாக வரக்கூடிய ஒரு அரிசி. ஆனால் அதை சொல்லி பயமுறுத்தி விட்டாளுங்க. அதை சாப்பிட்டா ரொம்ப பேர் எனக்கு வாயு வருது, அது வருதுன்னு. அதெல்லாம் சும்மா. ஆதி காலத்தில் எல்லாம் பச்சரிசி தான் சாப்பிட்டான். இடையில வந்தவன் என்ன பண்ணான்னா, அந்த அரிசியை ஜலிக்கும் போது உடையுது, நெல் எடுக்கும்போது உடையுதுன்னு சொல்லி அதை ஒரு ஆஃப் பாயில் பண்ணான். அதாவது வேக வச்சான். அந்த நெல்லை வேக வச்சுட்டு உரிக்கும் போது உடையாது, அரிசி அழுத்தமாயிடும். அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நெல் எல்லாம் வந்து சேஃப்டியாக வந்துடுது. அதுக்கு அவன் பண்ண ஒரு தந்திரம், அதுக்கு பேர் புழுங்கல் அரிசின்னு வச்சுட்டான்.
அப்போ மனிதன் புழுங்கலரிசி சாப்பிடணும், பச்சரிசி சாப்பிடணும்னா இயற்கை வர பச்சரிசி தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு என்ன பண்ணிட்டோம், எனக்கு பச்சரிசி சாப்பிட்டா வாய்வாகுக்கு வயிற்று வலிக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் மன அமைப்பு தான். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்போ கோதுமை சாப்பிடக்கூடாது, கோதுமை அந்நிய தேசத்தில் விளையுது, அதனால் அது நம்ம நாட்டு உணவு இல்லைன்னா நம்ம சொல்லுவோம். இந்தியா உங்கள் நாடு இல்லையா? இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளிட்டு இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளிட்டு அது வேற நாடு ஆகிடுவா? அந்த உணவு உங்களுக்கு செட் ஆகாதா? இந்தியனுக்கு எல்லா உணவும் செட் ஆகும், எல்லா பருவ காலங்களும் செட் ஆகும். அதுக்கு தான் இயற்கை இத்தனை பருவ காலங்களை வச்சது, இவ்வளோ தானியங்களை வச்சது. அதனால் இவன் என்ன பண்ணுவான், நம்ம தமிழ் தேசத்தில் வாழ்ந்தது தான் தமிழனுக்கு செட் ஆகும், குஜராத்தில் வாழ்ந்தது தான் குஜராத்துக்காரனுக்கு செட் ஆகும். சரி, உணவெல்லாம் அப்படி பிரிச்சுக்கிறீங்க. பணக்காசு குஜராத்லேருந்து வந்தால் வேணான்னு சொல்லிடுறோமா, ராஜஸ்தான்லேருந்து வந்தால் வேணான்னு சொல்லிடுறோமா? ஆக்சுவலாக அதுதான் கொடுமையான விஷயம். அதை நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் அவனும் கஷ்டப்பட்டு தான் அந்த கோதுமையை பயிரிடுறான், எல்லா தானியங்களும் அவனும் பயிரிடுறான். இயற்கை நமக்கு நல்லது தான் தரும். அவனுக்கு நல்லது தருதுன்னா அது உங்களுக்கு கெடுதலாக செய்ய போகுது. அதெல்லாம் ஒரு மன அபிப்பிராயத்தை வச்சு அவன் திசை திருப்பி விட்டுட்டான். அதனால் உணவுகள் எடுக்கும்போது இந்த மாதிரி தானிய வகைகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ஆஃப் பாயிலாக இருக்கணும். ஆனால் தானிய வகையை ஆஃப் பாயில் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா ஒரு அரை வயசு சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாடு தான் உகந்தது. இந்த ஒரு வேளை சாப்பாட்டை தான் வள்ளுவர் அரை வயிறாக சாப்பிட்டுக்க, 3 வேளை சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறார். இப்போ ஒரு முழு சாப்பாடை 3 வேளையாக சாப்பிட்டீங்கன்னா அது அரை வயிறாக ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரே வேளை நல்லா சாப்பிட்டுட்டு 2 வேளை கேப் விடுங்க. கட்டாயம் தவத்துக்கு வாய்வு ஓடுறதுக்கான கேப்பு இருக்கணும். அதனால் எந்த உணவு சிறந்தது அப்படின்ற ஆராய்ச்சிக்கெலாம் நம்ம போக வேண்டாம். உணவில் சிறந்ததும் இல்லை, மட்டமானதும் இல்லை. எது சாப்பிட்டாலும் மனம்தான் அதை சத்தாக மாற்றுது, மனம்தான் அசுத்தமாக மாற்றுது. நீங்கள் என்ன எண்ணம் கொண்டு சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணமாக அது மாறிடும். நமக்கு அரிசி சாப்பிட்டா தப்புன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு குருவி அரிசி சாப்பிட்டு தான் வாழுது. எவ்வளோ எறும்பு, எலி எல்லாம் அதை தான் சாப்பிடுது. ஆனால் அதை சாப்பிட்டா நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா, அங்கே மனன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அதுதான் வேலை செய்யும். அதனால் உங்கள் மனதுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அந்த உணவை நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டு அதை ஜபத்துக்கு தடை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டவே முதல்ல தூக்கம் வரும். அதுக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? வயிறெல்லாம் நிறைஞ்சி இருக்க ஒரு வாயுவுக்கு திடீர்னு ஒரு வெயிட்டை போட்டோம்னா இந்த வாயுவெல்லாம் என்ன பண்ணும், அதிக வேகமாக மேலே நோக்கி போகும். மேலே நோக்கி போகும்போது சுழிமுனையை தட்டும்போது ஒரு கரகம் வரும், அதில் தூங்கிடுவோம். தூங்கும்போது என்ன ஆகும், இந்த வாயு எல்லாம் வெளியே போயிடும். அப்போ இந்த சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா ஆயுள் காலத்தை தான் குறைக்குது. அதனால் உணவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கட்டுப்பாடு வச்சு தவங்கள் பண்ணணும். நாள் அடைவில் என்ன ஆகுனா, உடல் மாற்றங்கள் வரும்போது, உடல் அமைப்பெல்லாம் மாறும்போது இயற்கையாகவே உங்களுக்கு சாப்பாடு குறைஞ்சிடும். தவத்தில் ஒரு ருசி கண்டுட்டோம், உள்ளே போய் ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக இடம் கொடுக்க மாட்டோம். இயற்கையாகவே சில பேர் ரொம்ப சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. பொதுவாகவே தவம் பண்ணுறாங்களோ இல்லையோ சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களால முடியுது, நம்மளால ஏன் முடியலன்னா நம்ம எண்ணங்களையும் ஆசைகளையும் போட்டு பெருக்கிட்டோம். தவத்துக்கு வரும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தடுக்கணும். எது சாப்பிட்டாலும் பசி அடங்க போகுது. அதனால் பசிக்கு எதாவது சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் தவம் பண்ணுங்கள். வேறு எதுவும் நல் உணவு அந்த உணவுன்னு எதையுமே நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். தவத்துக்கு உடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அதுக்கான உணவை சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப தூங்கினாலும் உடலுக்கு கேடு. அதனால் தூக்கத்தையும் நல்லா தூக்கம் வரும்போது போய் 2 ஹவரோ 4 ஹவரோ 5 மணி நேரமோ தூங்கி எழுந்திரிச்சிடுங்க. பகலில் தூங்குறது அறவே தடுத்துடுங்க. தூக்கமும் ஒரு வகை எதிரி தான் தவத்துக்கு. அதனால் உணவும் உறக்கமும் அளவோடு வச்சுக்கிட்டா தவத்தில் நம்ம நினச்சபடி சாதிக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.